ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விர்ச்சுவல் பாக்ஸ் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அப்ளிகேஷனை அது ஓஎஸ் ரன் பண்ணும். அந்த அப்ளிகேஷன் என்னன்னா விர்ச்சுவல் பாக்ஸ். அதை வச்சு எந்த ஓஎஸ்லாம் ரன் பண்ணலாம். இப்போ நான் நார்மலாக விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இதுக்கு கரெக்டாக அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் எஸ் இன்ஸ்டால். ஃபினிஷ் கொடுத்தாச்சு, வந்துடுச்சு. நேம் கொடுக்குறேன். நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ரேம் வந்து நான் 2 GB வச்சுக்கிறேன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இதுக்கு கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவ் கிரியேட்டு. இதுக்கும் விடிஐ விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ் கொஞ்சம் டைனமிக்கல் கரெக்டாக தான் இருக்குது. சைஸ் வந்து நான் சும்மா காட்டுறதுனால ஒரு 50 GB வச்சுக்கிறேன். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா ஸ்டோரேஜ் போயிட்டிங்கன்னா இங்கே கண்ட்ரோலர் ஸ்டார்ட் எம்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து டிஸ்பிளே தேடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்களோ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க விண்டோஸ் 10 இங்கே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது சிஸ்டமில் போய் ப்ராசஸர் வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெட்வொர்க் வந்து பிரிட்ஜ் நெட்வொர்க், அப்போ தான் நெட்வொர்க் கிடைக்கும். ஓகே, எல்லாம் ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த விண்டோஸ் 10 வந்து சாதாரண மாதிரி விண்டோஸ் 10 கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட்டானது. இது எம்பிபி கேமர் எலகண்ட்டு கேமிங்காக ஓஎஸ். இது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அடிக்கடி ஹேங் ஆகும். நான் வச்சுருக்கிறது இதே தான் வச்சுருக்கேன். இது ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்கிறேன். இன்ஸ்டாலேஷனு எப்பயும் விண்டோஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. இது 64 பிட்டுக்கு மட்டும்தான் வரும். இது 50 GB கொடுத்துருக்கேன். இதுவே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. வாங்க அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்துடுறேன். செட்டிங்ஸு இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்னால் ஃபுல் ஸ்க்ரீன் அந்த மாதிரி வந்துக்கும். இது இங்கே கீழே இருக்கும். இதெல்லாம் இது கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துக்கும். வியூஸ்லாம் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்கேல் மோடு அப்படியே குட்டி சின்னதாயிரும். சப்போஸ் நீங்கள் மாற்ற நினச்சிங்கன்னா கூட
இங்கே போய் நீங்கள் அப்புறமா வெளியில் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் ஆக போகுது. ரன் பண்ணிடுறேன். டைம் ஆகும். வந்துடுச்சு. கொஞ்சம் லேட்டாகும். ஸோ கேம் எடிஷன் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுச்சு விண்டோஸ் 10 கேம் எடிஷன். இது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்டர் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டைம் கிளாக் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விண்டோஸ் 10 உங்களுக்காக ரன் பண்ணி காட்டிட்டேன். பை த வே, ஹாப்பி தமிழ் நியூ இயர்.
வாய்ஸ் ரிலேட்டட் டாட்டா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாய்ஸ் ரிலேட்டட் டாட்டா.